இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல்லை தூக்கி எறிய இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது, இந்த கல் தானே இது, இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருப்பவர் தான் தின்னா. நம்ம கண்ணப்பாக மாறுகிறார். நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாத்து நாடுவாக நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் 13-14 வருஷமாக இந்த படம் பண்ணு சார் அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அந்த முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார். அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார். மகாபாரதம் வந்து ஒரு 3000 கோடியில் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையோட அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கார். அவர் கனவுகள் பலிக்கட்டும் சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு, அவரை செலக்ட் பண்ணி கண்ணப்ப நாயனாருக்கு அதை எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா, அதாவது விஷ்ணு, ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எடிட்டர் ஆந்தனிக்கு தான் தெரியும், சிறப்பாக நடிச்சிருப்போம், சிறப்பாக அமைஞ்சிருக்கோம். எதை வெட்டினார், எதை தூக்குனார், எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது. ஆனால் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார். அதே எனக்கு உத்தரவாதம் இருக்கேன்னா அதில் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மூவி இஸ் பிக், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய்குமார் வந்து, சிவன், காஜல், அப்புறம் பாருங்கள் மோகன் பாபு சார், மோகன்லால், பிரபாஸ், இதெல்லாம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் வந்து இன்டர்வல் இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி 1 hour வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனி சொல்லுவோம். உண்மையிலே சந்தோஷமாச்சு. இங்கே மட்டும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி. ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி, காட்சிகளாக இருந்தாலும் சரி, லவ் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்து பார்த்துருக்காரு. இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெல்டன், அவருக்கு உதவியாளர் பிரபுதேவா, பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்து, அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லேருந்து ஸ்டன் கொரியோகிராஃபர், இப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்கவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அது கிவன் தேர் பெஸ்ட். அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம். அந்த உழைப்புக்கு வெற்றி வரும்னு தான் சொல்கிறோம். இந்த படம் இப்படி ஓடும், அப்படி ஓடும், இவ்வளோ வசூல் செய்யலாம் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இப்போ வந்து சரித்திரத்தையும் சரி, இதிகாசங்களையும் சரி, நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா, இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது. அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சதான் மணிரத்னம் அந்த படம் எடுத்திருப்பார்.